இருங்க அவர் பேசுறாருல இருங்க. பேச தெரியல. இருங்க சரி இருங்க ஓடாதீங்க ஒரு நிமிஷம். என்ன காமெடி பண்ணுறீங்க ரெண்டு பேரும் மாத்தி. நான் வேற டாபிக்ல எடுக்க மாட்டேன். நீங்க சொன்னீங்க. ஏன் முடியாது? அப்ப நீங்க நடிக்கிற மாதிரி தானே இருக்கு. கையில கிட்ட விடு. நான் ஒழுங்கா பேசுறேன், ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறேன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நீங்க சொல்லிருந்தீங்களா, அதுதான் கேக்குறேன். கை நீட்டாதீங்க, நான் ரெஸ்பெக்ட் தான பேசுறேன். நீங்களே கை நீட்டாதீங்க. ஆமா நீட்டா பேச முடியும். நான் எப்படின்னா 6 மாசமா பண்ணிறீங்களா? கலாய்க்கிறதுல எங்கள்ட்ட கலாய்க்கிறீங்க வரீங்க போகலி. அவ்வளவுதான். கிளம்பி கிளம்பலாம். ஒச்சி போட்டுருவியா? சிரிப்பேத்தாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நீங்க சொல்லுங்க. சொல்லியாச்சுங்க, முடிஞ்சிச்சு. அவங்கள பேச விட மாட்டீங்களா? முடிஞ்சிச்சுல, அவங்க பேச விடுங்க. பேசிட்டாங்க. அவங்க பேச முடிஞ்சிச்சு. என்னங்க பேசுறீங்க? பேசவே பேசுறீங்க. அவங்க பேசல. ஏங்க அழுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க பேச விடுங்க. அவங்கள பேச விடுங்க. வந்து என்ன தெரியுமா? ஹேட்டர்ஸ் தான் அதிகம். அதனால நம்ம வந்து அதெல்லாம் பார்த்தா அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்களா? எனக்கு பயம் இல்ல. நீங்க தான் பேசுறீங்க. ஓகே. அவங்க டிரான்ஸ்பரன்ட் தான சொல்றாரு அவர் அதுல. நீங்க வேற சரி ஓகே. இப்போ வந்து ரொம்ப வாய். நான் பண்ண கேமரா ஸ்டாண்ட் எடுத்து மண்டே போட்டேன். நீங்க திரும்பவா ஏஞ்சல் அப்படிலாம் எழுதிருப்பீங்க. ஆனா ஆமா பாத்து நீங்க பார்க்கலையா? நீங்க பாத்துருப்பீங்க. தாமிசா பார்க்கலையா? அவர் அழுவுறாருங்க. அதுக்காக நம்ம வந்தோம். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு அடுத்து அவளை தாண்டி லைஃப்ல வேற யாராவது வச்சாலும் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன். வணக்கம் மீட்டாகிஸ் மக்களே, நான் உங்க விஜய் நிதிஷ் சக்கரவர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குட்டி ஏஞ்சல் கூட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். சாரி, இப்போ குட்டி ஏஞ்சல்னு சொல்ல முடியாது, ஏன்னா குட்டி பிரிஞ்சுட்டாங்க, ஏஞ்சலும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ குட்டி வேற ஏஞ்சல் வேற. குட்டி மற்றும் ஏஞ்சல், குட்டி ஏஞ்சல்னு சொல்லலாம். ஸோ குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு வந்திருக்கீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பேசவே மாட்டீங்க. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஸோ நீங்கள் பிரிஞ்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், பட் அது எதனால பிரிஞ்சிங்க அப்படின்றது தெரியல. என்னன்னு சொல்றது, ஒரு சின்ன சண்டை தான், அது பெரிய இஷ்யூ ஆகி பிரிஞ்சிட்டோம். அதான் எல்லாத்துலயும் சின்ன சண்டைன்னு தான் சொல்றீங்க, என்ன சண்டைனே சொல்ல மாட்டீங்களே? பிரேக்கப்லாம் ரீசன் வேணும்னா எப்படி சொல்றது? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆனால் நாங்கள் மீட் பண்ணி ஒரு 6 years ஆக போச்சு. அப்போ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கூப்பிட்டு வர வழியில் ஒரு பேச்சு வார்த்தையில் இவங்க பேசினாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே பெருசாக போய் அப்படியே இவங்களும் என்னை கூப்பிடவே இல்லை, ஏன் கூப்பிடல நான் கேட்க, அது அப்படியே சண்டை ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஒரு 5 நாள் பார்க்கவும் வரல, பேசவும் இல்லை. இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போகிறோம்? அப்போ இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என் மேலே கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அது அப்படியே போயிடுச்சு. அப்படியே சண்டை, அது அப்படியே பேசி இன்னும் சண்டை பெருசாக தான் ஆயிடுச்சு, தவிர அது சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. அதனால நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. நம்ம 2 பேரும் 6 வருஷத்துல இருந்து இந்த ஒரு சண்டைனால செட் ஆகாதுன்ற அளவுக்கு பிரிஞ்சிட்டீங்க. அது வந்து பெரிய சண்டையா போயிடுச்சு. அடிச்சீங்களா? மாத்தி அடிச்சுக்கலாம் இல்ல, வாய் வார்த்தை கொஞ்சம் ஓவரா பேசி சண்டை. ஏன் குட்டி எதனால? அதான் சொல்ற கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த மாதிரி. அவங்க கூட 6 வருஷம் டிராவல் பண்ணிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை விட்டீங்களே? ஏன் அதான் விட்டுட்டோமே, அததான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. விட்டு கொடுக்காம போயிட்டோம், அவ்வளோ 2 பேருமே விட்டு கொடுக்காம ஏட்டி குட்டியா சண்டை போட்டுட்டோம். ஆனா மோஸ்டா இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உண்மையில பிரேக்கப் ஆகியிருந்தா அதுக்கான ரீசன் வந்து எல்லாரும் சொல்லிடுவாங்க. பட் இது பிரேக்கப் ஆகாதனால நான் இந்த ரீசன் சொல்லிடுறேன். கோவிலுக்கு போனோம், சண்டே ஆச்சு, சப்போஸ் யாருன்னா கேட்டா நீ இதே சொல்ல நான் இதை சொல்லிடுறேன், நீ மழுப்புற மாதிரி இருக்கு. அதனால 2 பேரும் ஒன்னா வந்திருக்கோம், ஒன்னா பிரியவே இல்லைன்னு சொல்லுவீங்க போலயே. விட்டா இல்ல சொல்லாம தான் நீங்களே சொல்லிட்டீங்களே, தப்பிக்கிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. அப்படிலாம் இல்ல, உண்மையுமே பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து வர நியூஸ் அண்ட் மீம்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து குட்டி ஏஞ்சல் வந்து பிரியலாம் இல்ல, ஒன்னாதான் இருக்காங்க, இது வந்து ஒரு மணி மைண்டடா பண்றாங்கன்ற மாதிரி வருது. நிஜமாவே அப்படிதானா இல்ல உண்மையிலே பிரிஞ்சிட்டீங்களா நீங்க? ஏன்னா இப்ப நீங்களே சொன்னீங்க நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வந்தோம், அதை வச்சு நீங்க ஒன்னாதான் இருக்கும் கிரியேட் பண்றீங்களா அப்படின்னு. இப்போ எனக்கு நீங்க கால் பண்ணி இன்டர்வியூன்னு சொல்லுங்க. உங்க நம்பர் தான் இல்லையே, அதுதான் கேக்குறேன். இவரு தானே கேக்குறதா உங்க நம்பர்லாம் இருக்கு. அப்ப இவங்க கிட்ட என் நம்பர் இருக்குல, அப்ப என்ன பண்ணாங்க? இவங்க எனக்கு கால் பண்றாங்க. நீ இப்போ அவங்க கிட்ட தான் உங்க நம்பர் இருக்குன்னா
அவர் மூலியமா தான் உங்களுக்கு கால் வருது. சோ உங்களுக்கு ஒரு தேவையில்லைன்னா நீங்களே உங்களோட பயோல கான்டாக்ட் அஸ் அப்படின்னு போடலாம், உங்களோட இமெயில் ஐடியை கொடுக்கலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க? அப்படி வந்து நாங்க வந்து சோஷியல் மீடியாக்கு தனியா ஒரு நம்பர் வச்சிருக்கோம். பர்சனல் நம்பர் யாருக்கு கொடுக்க மாட்டோம். பர்சனல் நம்பர் கொடுக்க சொல்ல நானு அவங்களுக்கான சோஷியல் மீடியாக்கான நம்பர் நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்பர் எதுமே ஏன்னா நான் பிரிஞ்சதுல இருந்து எதுமே அந்த அளவுக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே வந்து யார்கிட்டயும் இவங்களோட நம்பர்லாம் கொடுக்க. ஏன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது ஒரு போன் வச்சிருந்தோம். அது வந்து ரெண்டு பேருமே ஒரே போனா? இல்ல சோஷியல் மீடியாக்கு ஒரு போன் இருந்துச்சு. அது வந்து இவங்க கிட்டே கடைசியில ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்ப நான் வந்ததோ எனக்கு இருக்கிறது ஒரே மொபைல் தான், எனக்கு இன்னும் மொபைல் இல்ல. அது இருக்கும் போது அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் எல்லாமே நான் வைப்பேன். அதுக்கு எனக்கு டைம் வேணும். எடுத்த உடனே மொபைல் வாங்குற அளவுக்குலாம் இன்னும் அந்த இது வரல. ஏன்னா நான் இப்ப இருக்கிறது தனியா இருக்கேன், ஒரு வீடு எடுத்து வாடகை எடுத்து நான் இப்ப தனியா இருக்கேன். அதனால இன்னும் என்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு போன் வாங்கிக்கலாம், நம்மளுக்கு இன்கம்காக நாங்க வந்து இது பண்ணல. நாங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே பிரிஞ்சுதான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம ஒருத்தவங்களை மனசார லவ் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த முகத்தை பாக்கிறதுக்கே யாருமே தெம்பு இருக்காது. ஆனா நீங்க எப்படின்னா பிரேக்கப் பண்ணாலும் பரவாயில்ல, இன்டர்வியூ இருந்தாலும் ஒன்னா வரீங்க. அப்படி எப்படின்னாக்கா நான் வந்து அதான் இப்போ அவங்க வந்து உங்களை வேணே வேணான்னு சில வீடியோஸ் எல்லாம் பேசியிருந்தாங்க, நான் பார்த்தேன். இப்ப வேணான்றவங்க ஒருத்தவங்க கூட எப்படி வர முடியும்? அதான் 5 மாசம் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே நீங்க சொன்ன அந்த சிச்சுவேஷன்ல இருந்தோம். நாங்க வேணாம் இன்டர்வியூ கூப்பிடுறாங்களா அப்படின்னு இவங்க கேட்டாங்க, வரியா? ஒரே பதில். நான் என்ன பண்ண யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு 2 நாள் டைம் அந்த அதுக்குள்ள ஓகேன்றீங்க. இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்ல எனக்கு எந்த ப்ரமோஷனும் இல்ல அப்படின்னா சரி ஓகே வீட்டுல இருக்கிறதுக்கு ஓகே வரேன். நான் நிறைய இன்டர்வியூ கேன்சலே பண்ணிருக்கேன், வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். சேனல் பேர் சொல்லக்கூடாது இல்லையா? ஆனா நிறைய இன்டர்வியூ வேணாம் நான் வரல, எனக்கு தெரியும் அப்ப வந்து எனக்கு ப்ரமோஷன் இருக்கும், நிறைய இது இருக்கும் போது வேணாம்னு சொல்லுவேன். எனக்கு வந்து டைம் இருக்கிற இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவேன். எல்லா சேனலுக்கும் போய் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், எனக்கு வேண்டாங்கிற சேனலுக்குலாம் போக மாட்டேன். சரி, சில வீடியோல வந்து நீங்க ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அது வந்து அழுதுருப்பீங்க, குட்டி வேணும் சாரி ஏஞ்சல் வேணும் அப்படின்ட்டு. ஏஞ்சல் நீ திரும்பவா ஏஞ்சல் அப்படின்லாம் அழுதுருப்பீங்க. ஆனா ஆமா பார்த்தேன். நீங்க பாக்கலையா? நீங்க பாத்துருப்பீங்க. பாக்கலையா? அப்போ அப்படிலாம் உருகி அழுதுட்டு இப்ப டக்குன்னு வானானும் போது அது எப்படி நம்புற மாதிரி இருக்கு? ஐயோ எப்படி சொல்றது, அதான் எப்படி சொல்றது, அத திருப்பி 5 மாசம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க கையில இருக்கு, எப்போ யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது, எந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி பிரிவாங்க. ஒன்னாதான் இருந்தோம், எங்களுக்கே தெரியாது முன்ன நாங்க 2 பேரும் பிரிவோம் அப்படின்ட்டு. நினைச்சே பாக்கல. நாங்க வந்து ஒரு நல்ல இதா இருக்கு, முறிங்கெல்லாம் வாங்கிட்டு அழகா கோயிலுக்கு போனோம். அன்னைக்கு நாங்களே நினைக்கல நம்மளுக்கு பிரிஞ்சிருவோம், ஆனா அன்னைக்குதான் நாங்க பிரிஞ்சுட்டுமே. நாங்க என்னைக்கு மீட் பண்ணுமோ அன்னைக்கே நாங்க பிரிஞ்சுட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நம்ம போறோம் கோயிலுக்கு போறோம் இந்த மாதிரி எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் போகணும். ஆனா கடைசியில பார்த்தா அது அவ்வளவு பெரிய ஒரு சண்டையாகி பிரிஞ்சுற நிலைமைக்கு வந்தாச்சு. சோ அது நம்ம கையில இல்ல, என்ன நாளைக்கு நடக்கும்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு லைஃப் போயிட்டு இருக்குல்ல. தேவையில்லாத வார்த்தை வந்து அவர் விட்டுட்டாரு. ஸோ அதனால நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்க. ஆனா இன்னொரு வீடியோ அதை பார்த்தேன், அதுல வந்து மாத்தி செருப்பெல்லாம் தூக்கி அடிச்சுக்கினீங்க, பிள்ளாருன்னு செம்மாட்டி 2 பேருமே. இல்ல அப்படிலாம் இருக்கும்போது திருப்பி எப்படி ஒன்னா வர முடியுதுன்னு கேக்குறேன். ஏன்னா பேசின வார்த்தைக்கே சேர முடியலன்னும் போது கை தகராறுலாம் ஆகும்போது எப்படி ஒன்னா வர முடியுது? அது கோவத்துல அடிக்கிறது தான். மோஸ்ட்லி வந்து வீட்டுல அடிச்சாலுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருப்பேன், திரும்ப அடிக்க மாட்டேன். ஸோ கோவத்துல யாரா இருந்தாலும் பண்றது தானே. அதுக்காக நம்ம திட்டுறத விட அடிக்கிறது வயலன்ஸ்ல. ஸோ திட்டும் போதே கூட இருக்க முடியும்னா அடிக்கும் போது எப்படி கூட இருக்க முடியும்? நம்ம லவ் பண்ண பொண்ணு லவ் பண்ண பொண்ணு அதான் ப்ரோ சொல்றேன். லவ் பண்ண பொண்ணே நீங்க அடிக்கிறீங்க பாத்தீங்களா, வாய் ஓவரா பேசுறாங்க. அதுதான் கேக்குறேன், உங்களுக்கு தான் கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். அதனால எடுத்து கோவம் வந்துருச்சு, அதான் சொல்றேன். எடுத்தேன் ஆனா அடிக்கல. அதையும் மீறி அவங்க பேசிட்டே இருந்தாங்கன்னா தூக்கி தான் போட்டாங்க, மேல கூட படல. ஆனா பொலிர்னு உங்களை விட்டாரு. நானும் அடிச்சேன், அவங்களும் என்ன அடிச்சாங்களே. அதான் கேக்குறேன். அதான் அடிக்கிறதுனால எந்த இது இல்ல, நான் டக்குனு மனசு இறங்கிடுவோம் எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அப்படி அதான் நீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்றேன். பட் நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி நாங்க 6 வருஷமா இருந்தோம், அவரு தேவையில்லாத வார்த்தை பேசினால பிரிஞ்சிட்டோம்னு சொல்றீங்க. நாங்க அவ்வளவா அடிச்சுக்கலாம் மாட்டோம், எதுவா ரத்தம் வந்ததுன்னு சொன்னீங்க. அதுதான் சொல்றல, நாங்க அந்த அளவுக்கு என்னங்க அடிச்சுக்கவே மாட்டோம்ன்றீங்க. ரத்தம் ரொம்ப ஒரு சண்டை அதிகமா போச்சுனாலே எங்க 2 பேருக்கும் அந்த அடிக்கிற நிலைமை, அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு இது போகுதுன்னா அவன் ரொம்ப என்ன இது ஏதாச்சும் ஒண்ணு வார்த்தை ஏதாச்சும் ஒண்ணு விட்டுறதுனாலதான் நான் அடிக்க போவேன். மத்தபடி வந்து டெய்லியும் அடிப்போம்னா அடிச்சுக்கிட்டே மாட்டோம். நாங்க 2 பேருமே அடிச்சுக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒரு இதுவே பண்ணிக்க மாட்டோம். அடிக்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க வந்து ரொம்ப மோஸ்ட்லி எங்களுக்கு எல்லாம் சண்டை வர்றது வந்து ரொம்ப லேட் தான். எப்படி சொல்றது, சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வருஷம்ல மாசம் அப்படிதான் வருமே வச்சு டக்குன்னு எங்களுக்கு சண்டைலாம் வராது. அப்படி சண்டை வந்தாலும் டக்குன்னு நான் கால்ல கையில விழுந்தாச்சு சாரி மாத்திர மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சுப்பீங்க. அன்னைக்கே இவங்க வந்து சாரியும் கேட்கல, எதுவுமே சொல்லல. வண்டி அவங்க வீட்டுக்கு விடுங்க கொஞ்சம் திமிரா பேசிட்டேன் நானு. இல்லன்னா எப்பயுமே நீங்க திருப்பி போனீங்களா?
கூப்பிட்ட 2 நாள் 3 நாள் கழிச்சு போவோம், இன்னும் ஹெவியா கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. நான் எப்பயுமே டக்குன்னு சால்வ் பண்ண கேப் ஃபில். ஓகே. நான் எப்பயுமே சண்டை போட்டேன் அப்படின்னா உடனே போயிட்டு சமாதானப்படுத்தி கூட்டு வந்துருவேன் வீட்டுக்கு. வந்துரு, அம்மா வீட்டுல இருக்காத. ஆனாலும் என்ன தெரியுமா ப்ரோ நடந்ததே, நைட் நான் வந்து இவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஓகே. கொன்னுடுவேன். போனீங்களா வீட்டுக்கு? வீட்டுல இல்லவே இல்ல, வீட பூட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சாரி கட்டிருக்கேன், எனக்கு வந்து கம்ஃபர்டபிள் இல்ல. சோ வீட்டுல போற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போனா இவங்க வீட்டுல இல்ல. போன் அடிச்சு சிரிக்கிறாரு பாருங்க உங்க கஷ்டத்தை சொல்லும்போது. ஜாலியா சர்க்காஸ்டிக்கா சிரிக்கிறாரு. போன் எடுக்கல, 10 போன் அடிக்கிறேன் ப்ரோ. அதுக்கு அப்புறமா போன் பண்ணல, சாவி தொட்டி கீழ இருக்கு பாரு, எடுத்துட்டு வீட என்னது கூட்டிட்டு உங்க அம்மாட்ட கிளம்பு அப்படின்ட்டு போன் கட் பண்ணிட்டாங்க. போன் அதுக்கு சுவிட்ச் ஆஃப். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி தண்ணியா கண்ணுல இருந்து அழுதுட்டே நான் துணி மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன். அன்னைக்கும் வரல, மறுநாளும் வரல. அதான் துணியில எடுத்துட்டு எது கால் பண்ற அப்படின்ட்டு. இவங்க வருவாங்களா 5 நாள் கழிச்சு என்ன கூட்டிட்டு போறதுக்கு. நீங்க சொல்ல தொட்டிக்குள்ள சாவச்சிரேன் கிளம்பு. இந்த மாதிரி பண்றா எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால லைஃப்க்கு இதுக்கப்புறம் செட் ஆகாது. அவள் தான் போல உங்க லைஃப் அவங்க பாக்கட்டும். அதான் கேக்குறேன். அதான் ஏன்னா அவர் இப்படி பண்ணதுக்கே உங்களுக்கு டென்ஷன் ஆகுதுல்ல. ஸோ இப்படி அடிச்சுக்கிற வீடியோ எல்லாம் பார்க்கும்போது கேள்வி வரதானே செய்யும். அதுதான் நான் கேட்கறேன். அடிச்சுக்கும் போது எப்படி நீங்க ஒன்னா இருக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன். அந்த அடி வாங்கிட்ட அப்புறமும் அது மனசுல இருக்கணும், திட்டினதே ஆறல என்னன்னு போது டேட்டூலாம் வேற எடுத்துட்டீங்க. அடிச்சுக்கும் போது எப்படி ஒன்னா இருக்கிறீங்க? அந்த முகத்தை பாத்துறது இருக்கு. எங்களுக்கு எப்படி சொல்றது, நாங்க வந்து அதான் சொல்றோம் இல்லையா. சோ ஏன்னா 4 செவுத்துக்குள்ள நடக்கிறது வேற. இன்டர்வியூக்கு போறோமா, இன்டர்வியூக்கு போறோம் வரோம், நீ என்ன வீட்டுல விட்டுற, இல்லன்னா கேப் போட்டு நான் வந்துருவேன். இது 2 தான் நடக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி வேற எதுவும் சண்டை போட்டுக்க கூடாது. நீங்க வேற நாங்க வேற, அவ்வளவுதான். வீடியோக்காக வரியா, அவ்வளவுதான். வீடியோக்காக வரீங்களா, வாங்க, ஓகேவா இல்ல கேன்சல். அதாங்க நான் கேக்குறேன். இப்போ நார்மலா ஒரு ஃபங்க்ஷன்ல ஒருத்தவங்களை பார்க்க போனாலே நம்ம முகத்துக்கு பாத்துக்க முடியாது. சோ இன்டர்வியூக்கே ஒண்ணா வரும்போது 6 வருஷமா இது கேடி பண்றீங்க. ஒரு வாட்டி வீடியோ எடுத்துட்டே இருந்தேன், அன்னைக்கும் வந்து ரொம்ப வாய். என்ன பண்ணிட்டேன், கேமரா ஸ்டாண்ட் எடுத்து மண்டையை போலந்துட்டேன். அப்படியே ரத்தம். அண்ணியோட இவங்க அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன் நான். அதனால இவரு அடிக்கிறாரு இப்ப போட்டு உங்களுக்கு. அண்ணியோட நினைச்சேன் இதுக்கப்புறம் நான் அடிக்கவே மாட்டேன். சாரி, நான் கால்ல கூட விழுந்துட்டேன். ஏன்னா அது எனக்கு அவ்வளவு கோவம். கேமரா ஸ்டாண்ட் என்ன நான் நினைச்சே பார்க்கல இவங்களுக்கு ரத்தம் வரும். ஆனா இவங்களுக்கு ஹெவியா அடி இன்ன வரைக்குமே எனக்கு தலை வலிக்கும். ஒருவேளை அதனால டென்ஷன் ஆகி போட்டுறதா? அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. இன்னும் தலைலாம் வலிக்கும். அதுல இருந்து நான் இவங்க அடிக்கவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் எடுத்தேன். ஆனா இவங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இது பண்ணாங்க. அந்த அடியில இருந்து நீங்க அடி வாங்க இப்ப வரைக்கும் அடிக்கலாம் மாட்டோம் நாங்க. நீங்க நினைச்சுக்கிற மாதிரி ரொம்ப அடிச்சுக்க மாட்டேன். இல்லண்ணா, என்னால அந்த வீடியோல அப்படி பார்த்தனால நான் கேக்குறேன். ஸ்லோமோ போட்டு எடிட் பண்றாங்க. ஸ்லோமோல இல்ல, பொலிர்ந்து தான் ஊந்துது. இவரு சோபால ஊந்தாரு. நீங்க பாத்தேன் எதுவும் கிடையாது. சரிங்களா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல. சவுண்ட் எஃபெக்ட் வைப்பாங்க. இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு படிப்பறிவே இல்ல. சண்டை போட்டுட்டாலுமே எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும்ன்றது ஒரு. அதான் அன்னைக்கு ரொம்ப பஸ்ட் அவுட் ஆயிட்டீங்களா, அத கேக்குறேன். அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்து வெளியில வந்தா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா நாங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்னால நாங்க வந்து போனது போட்டோம், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அது சாரி கேட்பேன். சரி ஓகே, அன்னைக்கு நடந்த விட்டுருமா, மன்னிச்சுக்கோ, ஏதோ தெரியாம நான் உன்னை அடிச்சிருப்பேன், நீ என்ன அடிச்சிருப்ப, ஓகே இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவேன். இது கெஞ்சறது அப்பவே கெஞ்சிருக்கீங்களா? நீங்க கெஞ்சிருக்கலாம் தான். அப்ப வந்து ரொம்ப கேப் விட்டோம். ஏன்னா திட்டினதுக்கே கெஞ்சும் போது இறங்காத மனசு அச்சு அப்புறம் எப்படி இறங்கும்னு நான் கேக்குறேன். ரொம்ப கேப் விட்டேன். நாங்க 2 பேருமே வந்து நாங்க எப்பயுமே அந்த அளவுக்கு கேப் விட்டு நாங்க இருந்தது கிடையாது. 6 வருஷமா அவ என்ன விட்டு இருக்க மாட்டா, தூங்க மாட்டா, சாப்பிட மாட்டா, எங்கேயுமே இருக்க மாட்டா. அவங்க அம்மா வீட்டுல கூட ஒரு நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷனே போயிட்டாலும் ஒரே இலையில தான் சாப்பிடுவோம். இலை அழகா பெருசா ஒரே இலையில சாப்பிடுவீங்களா? ஆமா, ஒரு இலை பெருசா. ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா அந்த மாதிரி. இல்ல ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா குடிப்பீங்க பாருங்க. அவளே இல்ல, அவ எனக்கு 2 பாட்டில் வாங்கி குடிக்கலாம்ல. அவங்க குடுக்க மாட்டாங்க. யார் குடுக்க மாட்டா? கடைக்காரர் குடுக்க. நீ 2 பாட்டில் எடுப்பா அப்படின்றாங்க. எடுத்து போட்டு சாப்பிடுவோம். ஓகே ஓகே, ஃபங்க்ஷன் இல்ல. இல்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, நான் ஊட்டி விடுவேன். இல்ல நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், அவங்க ஊட்டி விடுவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் இப்படி ஊட்டி நேர்ப்பீங்க. இப்படிதான் சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப கலாய்க்கிறாரு. கலாய்க்கல கேக்குறேன். கியூட்டா இருக்கீங்க 2 பேரும், அதனால சொல்றேன். ஓகே, थैंक यू. சர்காஸ்டிக்கா சொன்னேன் சும்மா. சரி சொல்லுங்க. அதான் அந்த என்னது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி பழகி எங்களை நானும் போவாம அவங்களும் வராம ரொம்ப கேப் விட்டதுனால இப்ப அவங்க தனியா வீட்டு எடுத்து தனியா போவோம். நானும் கண்டுக்காம அப்படியே விட்டுட்டேன். இல்லைன்னா எப்ப சண்டைனாலும் இந்த அளவுக்கு நாங்க விட மாட்டோம். 6 வருஷத்துல உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்ல, இவங்க இந்த மாதிரி தான் பண்றாங்க. சில பேர் வந்து வேறன்டே பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்ல உண்மையிலே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவங்க எப்படி சொல்றது, நான் வந்து உண்மையா உங்க கமெண்ட்ஸ்ல வந்து குட்டியை கழுவி ஊத்துவாங்க, குட்டியோட கமெண்ட்ஸ்ல வந்து ஏஞ்சல கழுவி ஊத்துவாங்க இருக்குல்ல, அதான் உண்மை. அப்போ ரியாக்ஷன் எல்லாம் நினைப்பாங்க. ஆனா நம்ம லைஃப்ல நமக்கு என்ன நடந்துருக்கு நம்ம வந்து என்ன தெரியுமா, ஹேட்டர்ஸ் தான் அதிகம்.
அதனால நம்ம வந்து அதெல்லாம் பார்த்தா அப்ப உங்களுக்கு ஃபேன்ஸ்னு இருக்காங்களா? ஃபேன்ஸுங்க இருந்தாலுமே ஹேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இருக்கனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேலேயே வர்றது. இந்த மாதிரி கமெண்ட் போறியா, நீ என்ன வேணா போற, கை வலிக்க. ஒரு நல்ல ஒரு இதுக்கு அழகு என்னன்னா, அவங்க பாக்குறாங்களா, பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அதை மெனக்கெட்டு உட்காந்து கமெண்ட் பண்றான், அவனை நம்ம பேசி ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அந்த பிடிக்காதவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன்னா கிடையவே கிடையாது. ஆனா அதையும் மீறி அவங்க பாக்குறாங்க பாருங்க, பரவாயில்ல நம்மளையும் பாக்குறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் வந்து பெருசு. சோசியல் மீடியானாலே நம்ம வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுல பேட் கமெண்ட் அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்க்கே பெரிய பெரிய இது கமெண்ட் அவ்வளோ இது வருது, நம்மலாம் என்ன அதுல அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அப்படி இருந்து நீங்க இவ்வளோ ப்ரிப்பேரா சொல்றீங்களா, இந்த சோசியல் மீடியா இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கேமரா முன்னாடி அடிச்சுக்கிறது தான் நான் கேட்குறேன். ஏன்னா இவ்வளோ கரெக்டாக பேசுறீங்க, கரெக்டாக நாங்கள் இப்படி தான் ப்ரோ இருப்போம், இந்த ஈவெண்ட்ஸ் போனோம்னா இப்படி தான் இருப்போன்றீங்க. ஆனால் இத்தனை கேமரா முன்னாடி அடிச்சிக்கும் போது அது என்ன ஸ்கிரிப்ட் மாதிரியும் தெரியுதுல்ல. அப்படிதான் இல்லை, அதில் வந்து கொஞ்சம் ஓவரா நான் பேசிட்டேன், அதனால அதில் பேசியிருப்பேன் நான். உள்ள ரொம்ப கத்திட்டே தான் வருவீங்க. ஆமா, ரொம்ப பேசிட்டதுனால அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நான் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் தனியா வந்து கொடுக்குறேன். அது வந்து இதுக்காகலாம் கிடையாது, அது சீரியஸாவே ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால உங்களுக்கு ஹெவியா கோவம் வருமா? ஹெவியானா அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் வரும். 3 படம் தனுஷ் மாதிரி. தனுஷ் பண்ணல கதை. தனுஷ் வேணா நீங்க? ஆமா, தனுஷ் தனுஷ் தனுஷா? சரி ஓகே. இந்த டாட்டூ பத்தி தான் கேட்கணும்னு இருந்தேன். அவங்க டாட்டூ எடுத்துட்டாங்க, ஏன் நீங்க என்ன எடுக்கல? அவங்க உங்களுக்கு தான் வேணாம் இல்ல? இன்னும் முழுசா மறக்கல நான். முழுசா மறக்கலையா? என்ன வானான்றீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றீங்க, முழுசா மறக்கல, கால்வாசி மறக்கலனா வெயிட்டிங்ல இருக்கு. என்ன கேட்க கூடாதுங்க, நான் திரும்ப வருவாங்கல்ல, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப வருவாங்களா? எப்படி சொல்றது, இந்த சீசன் முடிஞ்ச அப்புறம் திரும்பி வந்துருவாங்க. குட்டி ஏஞ்சல்ஸ் அப்படினு இன்னொரு 2 அப்பலாம் கிடையாது. சோ நான் வந்து எப்ப எது பண்ணாலுமே கொஞ்சம் யோசிப்பேன், இத நம்ம பண்றதுக்கு உடனே பண்ண வேணாம் அப்படினு. உடனே பண்ண வேணாம். நம்ம லைஃப் திட்டது மட்டும் உடனே. அப்ப அன்னைக்கு உடனே என்ன கூட்டி வந்திருக்கலாம், அத கேளுங்க. கேளுங்க, அவர் லவ் பண்ணிருக்காரு பக்கத்துல உட்கார்ந்து அங்க பாருங்க. பாரு சொல்லுங்க குட்டி. அதான் சொல்றேன் இல்லையா, உடனே நம்ம பண்ண வேணாம், எதா இருந்தாலும் யோசிப்போம், கொஞ்சம் டைம் எடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து அவங்க ரிமூவ் பண்ணும்போது கூட நான் 1 டே ஃபுல்லா அழுதேன். இப்ப வலியே ஏன்னா இவங்க போடும் போது கூட நான் பக்கத்துல இல்ல, அது ரிமூவ் பண்ணும் போது நான் பக்கத்துல இல்ல. அது எனக்கு சென்ட் பண்றாங்க, நான் ஒரே ஃபீலிங் அன்னைக்கு ஃபுல்லா ஒரே அழுவேன், நைட்டு ஃபுல்லா அழுவேன். சென்ட் பண்ணல நீல நான் ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டாங்கலாம் அப்படியே சென்ட் பண்றாங்க. வளர்ட்டீங்க பாத்தீங்களா, உன் ஆள் என்ன இப்படி சென்ட் பண்றாங்க அப்படினு. அவங்க சென்ட் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க. நம்ம பண்ணலையே, எதுக்கு என்னன்னா நான் பண்ணலையே சொல்றா அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படி இல்ல. சோ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண அவ முதல்ல நான் அவளும் நான் லவ் பண்ணும்போது நான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போடல, அவ தான் ஃபர்ஸ்ட் போட்டா. வீட்டுல தெரிஞ்சு அடி வாங்கி அதை போடும் போது அவங்க வீட்டுல அடிக்கிறாங்க. அம்மா அப்பா நம்ம இத்தனை வருஷமா நம்ம பெத்து வளர்த்துருக்கோம், என் பேரை போடாம எவ்வளோ ஒருத்தி வந்ததுக்காக அவ பேர் போடுவாரு. ஏன்னா அவ அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் கூட அப்ப போடல, ரொம்ப யோசித்தேன். நான் ஒரு 3 வருஷம் வந்து அதுக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு தான் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் ஓகே நம்ம லைஃபுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் போட்டேன். அந்த போடும் போது கூட நான் வந்து பக்கத்துல இல்லைன்னும் போது ஃபீலிங், அதை மாதிரி அதை ரிமூவ் பண்ணும் போது கூட நான் பக்கத்துல இல்லை. அப்போ ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு, என்ன நமக்கு டைம் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாமே, சண்டை தானே போட்டு போய் அம்மா வீட்டு தானே இருக்கா, ஏன் இவ்வளவு அவசரம் பண்ணும் எல்லா விஷயத்துக்கும் அப்படின்ற போது ரொம்ப அழுதேன். அவ்வளவுதான் இல்ல, என்ன மறந்துட்டா இல்ல, இதுக்கப்புறம் லைஃப்ல வரமாட்டா இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப எனக்கு என்னன்னா இந்த பிரேக் டைம்லயே உங்க ஞாபகம் அதிகமா இருந்தது. பிரேக் டைம்லயா? பிரேக்கப் ஆன டைம்ல வந்து ஞாபகம் அதிகமா இருந்ததுனால என்னன்னா, ஒரு நார்மலா ஒரு தலையே வரனால கண்ணாடியில இவங்களோட பேர் தான் தெரியும். ஐயோ என்ன பண்றாங்களோ அப்படின்னு. அதனால எனக்கு வந்து அதான் பிரேக்கப்பா ஆயிருச்சு, எதுக்கு நம்ம டாட்டூலாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டேன். நீங்க வலி தாங்க மாட்டீங்க டாட்டூ போடும்போது. இவரு சின்னதா ஒரு எப்படி சொல்றது, ஒரு எறும்பு கடிச்சா கூட சீக்கிரம் தாங்க மாட்டா, லைட்டா பட்டுச்சு. நீங்க சீரியஸா எப்படி சொல்றது, லவ் மியூசிக் போட்டு விடுங்கப்பா கொஞ்சம். அப்படி இல்ல, சின்னதா ஒரு அடிபட்டுச்சு, ஏதாவது பட்டுச்சுன்னா கூட காமிச்சிட்டே இருப்பா ரொம்ப நேரம், இங்க பாரு எனக்கு பட்டுச்சு. நீங்க வலி தாங்குவீங்களா? நான் வலி தாங்க மாட்டேன்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஓகே நான் பொறுத்துப்பேன். நீங்க தான் வலி தாங்க மாட்டீங்க, அவங்க தாங்குவாங்க சொன்னீங்களே. அவங்க டாட்டூ போடும்போது அந்த டாட்டூ வலினா யாருக்கு நெஞ்சில போடும்போது எவ்வளவு பெயினா இருக்கும். மத்தபடி காமனா வலினாலே பல்லு வலியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அவ தாங்க மாட்டான். அடிச்சிடுறது பல்லு வலி வர வைக்கிறது, மோஸ்ட்லி பல்லு வலி வரும். அதனால சொன்னேன், எந்த வலி தலைவலி வந்தாலும் பல்லு வலி வயிறு எதா இருந்தாலும் வந்து ரொம்ப வந்து பெயின் தாங்க மாட்டான். நான் தான் அதனால வந்து ஹெட் பெயின் அதிகமா இருக்கும் எனக்கு. ஐயோ என்னடா இது, நைட்ல போயிட்டு மெடிக்கல் ஷாப்பா போயிட்டு தேடிட்டு இருப்பேன். ஒரு தலைவலிக்கும் மாத்திரைக்கு மெடிக்கல் ஷாப் தெரியாது, அதுக்கு போய் கண்டென்ட் எடுக்கிறீங்க போல அப்படின்னு ஜோடியா அப்படின்னு நினைச்சேன் நான். சொல்லுங்க எடிட்டிங் போயிட்டு அதான்
இது வலிலாம் வந்து அந்த அளவுக்கு பெயின் எதுவும் அந்த அளவுக்கு தாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப பார்த்து இவங்கள பார்த்துக்கணும் அப்படிலாம் இருந்தீங்க. இப்போ பார்த்துக்க முடியல, பக்கத்துல தான் பார்த்துக்க முடியுது. உங்க 2 பேரும் நடுவுல யாருன்னா தேர்ட் பர்சன் யாருன்னா இன்வால்வ் ஆனாங்க? அப்படிலாம் யாரும் இல்லை. ஸோ எப்படி சொல்றது, யாருமே இன்வால்வ் ஆகலையா? இது வரைக்குமே நம்ம அப்படியேதான் இருக்கும். ஸோ ஓகே பார்த்துக்கலாம், லைஃப்ல பார்த்துக்கலாம். நீங்க சொல்லிருந்தீங்களே குட்டியாரோ பையன் கிட்ட பேசுறாங்க அப்படின்னு. ஏதோ கோவத்துல வந்து எப்படி சொல்றது, கோவத்துல இப்படி பேசுறது, வார்த்தை விடுறது தான் ஒண்ணு வச்சு. இல்ல வார்த்தை விடுறது இல்ல, அவங்க சொல்லிருப்பாங்க ஒரு பொண்ணு கூட நீங்க டீ கடைலாம் சுத்துறீங்க அப்படின்னு. அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாருமே அவங்க தாங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கனாலுமே அந்த இடம் எப்படி, அந்த வீடியோ எது என்ன எதுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாம கிடையாது. எனக்கு தெரியாதுங்க. நீங்க பேசி எனக்கு தெரியாதானா? இனிதான் நான் உங்களே பாக்குறேன். தெரியும்னா மீடியானாலே வந்து எப்படின்னா பிரபலம் பண்றதுதான் மீடியோ. ஓகேவா? நம்ம மனசுல இருக்கிறத விட்டுட்டு வேற ஒண்ணு போடுறதுதான் மீடியோ. ஓகேவா? நாங்க வந்து தெரியுதுல, அப்படியே பிரபலம் பண்றதுதான் மீடியா தெரியுது. அப்படியே சொல்றீங்க யாருக்கும் எந்த தப்பு பண்ணல, அவளும் எந்த தப்பு பண்ணல, நாங்க 2 பேரும் அப்படியே ஒரு பையன் கூட சுத்துறான்னு சொன்னீங்க. நீங்க ஒரு பொண்ணு கூட டீ கடைலாம் சுத்தி இவங்க தான் சொன்னாங்க. நீங்க சொல்லியா? அது ஏன் நீங்க சொல்லியா? கோவத்துல ஏதோ அங்க பாருங்க ஏங்க நீங்க சொன்னீங்க இல்லையா? வீடியோல எது வேணா கோவத்துல சொல்றாங்க தான். அதுக்கு நான் இல்லன்னு சொல்லி எது வேணா நீங்க கோவத்துல நீங்க கரெக்டா பேசுறீங்க. வீடியோனா இப்படி பிரபலம் படுத்துறது தான் கரெக்டா பேசுறீங்க. இந்த இடத்துல இப்படி தான் இருக்கு சொல்லதாங்க செய்வாங்க. நான் வந்து 6 வருஷம் லவ் பண்ண போயிட்டு நான் பையன் கூட சுத்துறேன்னு சொல்ல முடியும்? 6 வருஷமா பின்ன கோவம் வராதா? எப்படி நீ போவ அப்படினு யாரும் கேக்குறாங்க. ஆமா 6 வருஷமா லவ் பண்ண எப்படிங்க கோவத்துல ஒரு பையன் கூட போவேன்னு கேட்க முடியுங்க? தப்பு தானே. கோவத்துல எப்படி அது கேட்க முடியும்? இதெல்லாம் பேசுவேன், இப்படி தான் கடுப்பாவேன், இதனால தான் கடுப்பாவேன். இப்படிதான் எனக்கு கோவம் வரும், இப்படிதான் நான் பேசுவேன். இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நீ மட்டும் அததான் சொல்ல வர. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நீ இப்போ அந்த பையன் ஒரு சுத்துறி அப்படினா யாரனா திட்டுவாங்க? யாரனா ஏங்க அது கோவம் இல்லங்க. அது பேர் கோவம் இல்லங்க. சரி விடுங்க, இப்படிதான் நான் கோவப்படுவேன். இதான் எங்களுக்கு பிரச்சனை. அப்ப யாரும் இதனால பிரச்சனை யாருமே கிடையாது. அப்ப யாரும் டாபிக் விட்டு வேற பேசுங்க. நீ பேச, இதுக்கு நீ ஆன்சர் பண்ணலனா ஒரு வேற டாபிக் எடுப்போம். ஓகே விட்டு. நான் வேற டாபிக்ல எடுக்க மாட்டேன். சரி அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சொல்ல முடியாது. ஏன் முடியாது? அப்ப நீங்க நடிக்கிற மாதிரி தானே இருக்கு. யாரோ வந்தாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன பதில்னா கையில நீட்ட விடு. சரி ஓகே நான் ஒழுங்கா பேசுறேன், ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறேனா? சரி விடு, சண்டை போடுறோம் கொஞ்சம். சரி ஓகே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அதான் என்னது உங்களுக்கு என்னன்னா உங்க 2 பேருக்குள்ள நான் யாரனா இருக்காங்களான்னு கேக்குறீங்களா? ஆமா நீங்க சொல்லிருந்தீங்களா, அதுதான் நான் கேக்குறேன். இப்ப சொல்றேன் இல்ல. கை நீட்டாதீங்க. நான் ரெஸ்பெக்ட் தான பேசுறேன். நீங்களே கை நீட்டாதான் பேசுறீங்க. ஆமா நீட்டா தான் பேச முடியும். நீட்டா பேச முடியும். நான் இப்படினா 6 மாசமா பண்ணுறீங்களா? கலாய்க்கிறதுல எங்கள்ட்ட கலாய்க்கிறீங்க, வரீங்க போகலீங்க. அவ்வளவுதான். போ கிளம்பி கிளம்பி நான் வச்சு போட்டுருவேன். சீன் தான். சிரிப்பேத்தாதீங்க. நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை? நீங்க சொல்லுங்க. சொல்லியாச்சுங்க, முடிஞ்சிச்சு. அவங்கள பேச விட மாட்டீங்க. முடிஞ்சிச்சுல அவங்கள பேச விடுங்க. அவ்வளவு முடிஞ்சாச்சு. அவங்கள பேச விடுங்க. சரி முடிஞ்சிச்சு, விடுங்க. அவங்கள பேச விடுங்க. வேற என்ன பேசணும் சொல்லுங்க. அவங்கள பேச விடுங்க. அவங்க பேசிட்டாங்க, இதுக்கு மேல பேசணும் அவசியம் இல்ல. இதுக்கு மேல பேசணும் அவசியம் இல்ல. பேசிட்டாங்க. அவங்க பேசவே முடிஞ்சிச்சு. எங்கங்க பேசணும்? பேசவே பேசுறீங்க. அவங்க பேசல. ஏங்க அழுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க பேச விடுங்க. அவங்கள பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க என்னங்க ஆச்சு? நடந்து முடிஞ்சிச்சுங்க. இப்போ ஒண்ணா சேர்ந்துட்டோங்க நாங்க. போங்க வீடியோ சேர்ந்துட்டீங்களா? கன்ஃபார்மா சேர்ந்துட்டீங்களா? கன்ஃபார்மா நாங்க சேர்ந்துட்டோம். கன்ஃபார்ம் சேர்ந்துட்டீங்களா? அப்படிதான் கொடுப்போம். அப்படிதான் கொடுப்போம். அதான் உண்மை. அதான் அப்படி வெச்சிட்டு போற வீடியோ. சரி ஓகே சரி இருங்க. ஓடாதீங்க ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன டைமிங் க்ளோஸ் முடிஞ்சு போச்சு. டைமிங் க்ளோஸா? நீங்க யாருங்க க்ளோஸ்ன்றது டைமிங்? நாங்க சொல்றோமா? என்ன காமெடி பண்ணுறீங்க 2 பேரும் மாத்தி இவரு கடுப்பேத்துறாரு. சரி ஓகே. இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கூட்டி வராதன்னு பல வாட்டி சொல்லிருக்கேன். அமைதியா இருங்க. அவர் பேசுறாருல இருங்க. பேச தெரியல. இருங்க. அவர் அழுவுறாருங்க. நம்ம வந்தோம் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு அடுத்து அவளை தாண்டி லைஃப்ல நிறைய வச்சாலும் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன்.